ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹேக்கர்னா யார், அட்டாக்கர்னா யார், ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லி தர போகிறேன். இந்த கண்டென்ட் வந்து நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹேக்கிங் கற்றுக்கிட்ட ஸ்டார்டிங் பீரியட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கரும் அட்டாக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான், ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்த காலங்கள் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஸ்டில் இப்போ நான் என் காலேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது என் காலேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கரும் அட்டாக்கரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியல. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ஹேக்கராக இருக்காங்க, இல்லை பிகினரில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இந்த கண்டென்ட் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஓகேவா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஹேக்கர்னா யார் அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கருக்குன்னு சொல்லி சில மோட்டிவ்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், மோட்டிவேஷன் ஆஃப் த ஹேக்கர் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சம் மோட்டிவேஷன் எது மாதிரி மோட்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி சம் மோட்டிவேஷன்ஸ் வச்சு அவங்க வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்டமோட டேட்டா வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி வந்து எடுத்துக்கணும். நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஹீரோ ஆர் ஹீரோயின் வாட் எவர் நீங்கள் யாருனாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து வச்சுக்கோங்க. அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். அப்படி எல்லாம் இது அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வேணும். ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில் வந்து அவங்களோட பற்றின ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு வேணும். ஓகேவா. ஸோ அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவோட ஹேக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர். ஓகேங்களா. ஸோ ஹேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த யூசர் டேட்டா தான் தேவை. ஓகேங்களா. அந்த யூசர் டேட்டா மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை விட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் எதுவும் பண்ணுறது இல்லை, அந்த யூசரை மறுபடியும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வந்துடுவாங்க. பட் அட்டாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரயில்வேஸில் ஓப்பன் வைஃபைலாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இடத்துக்குலாம் போய்ட்டு இல்லை யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஹேக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க, பேங்க் க்ரெடென்ஷியல்ஸு, ஸோ இன்னும் அவங்களால என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வீடியோஸ் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிஞ்ச அந்த சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணி முட்டிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோட்டிவோடு போவாங்க, அது மட்டும் பண்ணுவாங்க. பட் அட்டாக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க பாட்டுக்கு போவாங்க, ஹேக் பண்ணுவாங்க, வேணுமா ஹேக் பண்ணுவாங்க, அதாவது வீக்னஸ் கிடச்சிச்சா, ஓகே வல்னரபிலிட்டி இருக்கா, ஸோ ஹேக் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் அந்த சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹேக்கருக்கும் அட்டாக்கருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல, டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.